பிரைஸ் லார்ட். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய முதற் பகுதி. அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவனுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கியும் கொடுப்பேன். இந்த வேத பகுதியில் ஆண்டவர் நம்பிக்கையின் வாசல் என்று நமக்கு சுட்டி காட்டுகிறார். த டோர் ஆஃப் ஹோப். ஏன் நம்பிக்கையின் வாசல் என்றால், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நம்பிக்கை இல்லாமல் விசுவாசமா இருப்பது கூடாத காரியம். அதாவது விசுவாசம் இல்லாமல் இருக்க கூட முடியாது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ நம்பிக்கை இருக்குமானால் மட்டும்தான் தேவனிடத்திலே நாம் நிச்சயம் உள்ளவர்களா இருப்போம். எதை நம்பிக்கையாக கர்த்தர் மாற்றுகிறார் என்றால், இந்த வசனத்துல சொல்லுது, ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக மாற்றுகிறவரா இருக்கிறார். ஆகோரின் பள்ளத்தாக்கு என்பது ஒரு கொலை செய்யப்பட்ட ஒரு இடம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது, விசேஷமாக 26வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆகான் தவறு செய்தபோது அவனுக்கு தண்டனை உண்டு என்று காண்பித்தார். ஆனால் செய்த தவறு நிமித்தமாக சாபம் வந்ததால் அந்த சாபத்தை நம்பிக்கையாக கர்த்தர் மாற்றுகிறார். என்னவென்றால், அங்கே ஆகான் கொல்லப்பட்டான். இப்பொழுது ஆண்டவர் திருப்பி அவனுக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கையை கர்த்தர் அங்கே உண்டாக்குறார். யோசுவாவுக்கு கர்த்தர் அதை உண்டாக்குறார். ஆம் அருமையானவர்களே, உங்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட சாபத்தின் இடங்களை மாற்றி அதை ஆசீர்வாதமான நம்பிக்கையின் வாசலாய் மாற்றுவாராக. ஓசியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நம்மை தேவனிடத்திலே நெருங்கி வர செய்வதற்கு தேவன் இந்த நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118ல 18, 19, 20 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இது கர்த்தரின் வாசல். தாவீது தண்டிக்கப்பட்டு இருக்க வேண்டும் நான் செய்த தவறுக்கு. ஆனால் தேவன் தாவீதை சவுலுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தர் அவனுக்கு நீதியின் வாசலை கர்த்தர் திறக்கிறதை பார்க்கிறோம். சொல்ல போனால் அவனை சாட்சி சொல்ல வைக்கிறவராயிருக்கிறார். பலவிதமான போராட்டம் தவறுகளின் நிமித்தமாக நம்பிக்கை இழந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் மறுபடியும் அந்த நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறப்பாராக. யோசுவா புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ராகாபு வீட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவளுடைய ஜன்னலில் சிவப்பு கயிறு தொங்க விடப்பட்ட போது ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கை நிமித்தமாக அந்த ராகாபும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டார்கள். அருமையானவரே, நமக்கு ஒரு நம்பிக்கை, இயேசுவின் ரத்தத்தில் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் திறப்பார். நீங்கள் மாண்டு போவதில்லை, நீங்கள் அழிந்து போவதில்லை, நீங்கள் ஒளிந்து போவதில்லை, மறுபடியும் தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. God bless you.